ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும், நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது இருக்குது. மற்றவர்கள் மனதில் ஏற்படுற எண்ணங்கள் நம்மை பாதிக்க முடியும். சாபங்களாக இல்லாமல் இருக்கலாம், கோபம், மாத்திரம், பொறாமை நம்ம மேலே இருந்தால் கூட போதும். நாளடைவில் அது நம்மை நிச்சயமாக பாதிக்கும். இது குடும்பத்துக்குள்ளேயே இருக்கலாம், பக்கத்தில் இருக்கிறவங்க, ரிலேட்டிவ்ஸ், கூட வேலை செய்கிறவங்க, யார் வேணாலும் இருக்கலாம். நம்மளால் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வாழ்க்கையில் வருதுன்னா நீங்கள் கொஞ்சம் யோசித்து சரி செய்து கொள்ள முடியும். இதுக்கு பல வழிகளும் இருக்குது, ஒரு சிறப்பான தியானமும் இருக்குது. நமது சைக்கிக் எனர்ஜி வகுப்பு, இந்த ஆன்லைன் வகுப்பு தான் நீங்கள் எங்கே இருந்தாலும் கலந்துக்க முடியும். இந்த வகுப்பில் இன்னும் விளக்கமாக இதை பற்றி நிறைய நான் சொல்வேன். அதாவது தீய சக்திகள் நம்மை பாதிக்குதுங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், ஒத்துக்கணும். அப்போ தான் அதை சரி பண்ண முடியும் இல்லையா? அப்படி எதுவுமே இல்லைன்னு கண்ணை மூடிட்டு இருந்தோன்னா அது நம்மை பாதித்து கொண்டே தான் இருக்கும். நம்மை மட்டும் இல்லை, நம்மை சேர்ந்தவர்களும் கஷ்டப்படுவாங்க. இப்போ அதை சரி பண்ணணும்னா நாம் அதை புரிஞ்சுக்கிட்டு, அந்த கிளாஸில் நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன், எப்படி அதை நம்ம களைய முடியும், எடுத்துட முடியும். தீய சக்தியை நம்மிடமிருந்து கம்ப்ளீட்டாக எடுத்துட முடியும். அதை நாம் என்ன செஞ்சுக்க முடியும், அதுதான் நான் சொல்கிறேன். எங்கேயும் போகணும்னு சொல்லலை, எந்த பரிகாரமும் சொல்லலை. நம்ம உட்காந்து தியானம் மூலம் சிறப்பாக செய்துக்கலாம். நம்ம சைக்கிக் எனர்ஜி தியானம் செய்தாலே நிறைய நெகட்டிவ் எனர்ஜி போயிடும். அது தவிர சின்னதாக நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம குடும்பத்தினருக்கு என்ன பண்ணலாம், இப்படி நிறைய விஷயங்கள் அந்த வகுப்பில் நான் சொல்லி கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்குங்க. ஏன்னா இது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு மனித மனங்கள் அதில் எவ்வளோ நெகட்டிவிட்டி வருதுன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய பாதிப்புனா நெகட்டிவ் எனர்ஜி தான். அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா மனித மனங்கள்லேருந்து தான் வருது. வேறு சோர்ஸ் எதுவும் கிடையாது, முக்கியமான சோர்ஸ் அதுதான். ஸோ நம்ம செய்வினை அல்லது அந்த மாதிரி கூட யோசிக்கவே வேண்டாம், அவ்வளோ தூரம் நீங்கள் போக வேண்டாம். சாதாரணமாக ஏற்படுற ஒரு பொறாமை, கோபம், ஆத்திரம், நம்ம மேலே இருக்கிற அந்த மாதிரி எரிச்சல், இதெல்லாம் கண்டினியூஸாக இருந்தாலே போதும், நம்மை பாதிக்க முடியும். இப்போ அதுக்கு நம்ம எனர்ஜியை நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது, எந்த விஷயமும் நம்மை பாதிக்காமல் எப்படி பார்த்துக்கொள்வது, அல்லது இருக்கிற நெகட்டிவிட்டியை எப்படி எடுப்பது, எல்லாமே அந்த வகுப்பில் தெரிஞ்சுப்பீங்க. கண்டிப்பாக கலந்துக்குங்க. உங்களுக்காகவும் உங்களை சேர்ந்தவர்களுக்காகவும் சிறப்பான தியானத்தையும் பண்ணலாம், ஒரு பாதுகாப்பையும் நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ சைக்கிக் எனர்ஜி தியானம், சைக்கிக் எனர்ஜி வகுப்பு, ஆன்லைன் வகுப்பு தமிழில் இந்த முறை நிச்சயம் வாங்க.